Hello guys, welcome back. In the previous videos we have seen about the concepts and example problems on chapter number 4. Now we are going to see the exercise problems. Exercise problemsல selected problems நமக்கு MCQ based பண்ண problems நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். அது தவிர இதில் இருக்கக்கூடிய நிறைய தியரிட்டிக்கல் ஒன்லைனர்ஸ் இருக்குது. ஒன்லைனர்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தியரியை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிங்க. அனலிட்டிக்கல் ஸ்டஃபுக்காக மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ங்கிற தனியாக கொடுத்துருக்கோம். பார்ட் பை பார்ட்டாக இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். As usual, we have the inquiry form in the description. For any bookings and queries, you can give your details in the inquiry form in the description. So let us go to the video now. 3 girls skirting on a circular ice ground of radius 200 meter, starting from point P on the edge of the ground and reach a point Q. P and Q diametrically opposite to P. Following different paths as shown in the figure, what is the magnitude of the displacement vector for each? For which girl is this equal to the actual length of the path of the skate? அப்படின்னு கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ பி கியூ அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸில் ஸ்கேட் பண்ணி போயிட்டுருக்காங்க ஒவ்வொரு ரூட்டில். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் வெக்டார். அப்போது த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் த ரேடியஸ். எப்படி பார்த்தாலும் இங்கேருந்து ரீச் ஆகக்கூடியது ரேடியஸு. இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 1 2. ஸோ 2 பாத். ஸோ 2 × 4 that is equal to 400 meter அப்படிங்கிறது இதோட ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இதில் ஃபார் விச் கேர்ள் இஸ் திஸ் ஈக்குவல் டு தி ஆக்சுவல் லென்த் ஆஃப் தி ஸ்கேட் அப்படிங்கிறது இது ரெண்டுமே எப்படி பார்த்தா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் 200 மீட்டர் தான். ஆக்சுவல் லென்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஆக்சுவல் லென்த் இஸ் நத்திங் பட் யுவர் பாத் லென்த். ஸோ பாத் லென்த்து கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களோட வெக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ் லைக் ஐஜே இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆர்எல்ஸ் we cannot find அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சராக நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, the next question. A cyclist starts from center O of a circular park of radius 1 kilometer and reaches the edge P of the park and then cycles along the circumference and return to the center along OQ as shown in the figure. If the round trip takes 10 minutes, what is the net displacement, average velocity and average speed? So net displacementங்கிறது 0ல ஆரம்பித்து இப்போ இதோ கதையிலே சொல்லுவோம். ஸ்டார்ட் ஃப்ரம் த சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதோட ரேடியஸ் 1 கிலோமீட்டர். ரீச்சஸ் தி எட்ஜ். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். எட்ஜுக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் அலாங் தி என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து 1 2 3 4. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க 1 2 3 4 ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அகெயின் ஹீ இஸ் பேக் டு தி ஒரிஜினல் பொசிஷன். ஓவில் ஆரம்பித்து திருப்பி ஓவுக்கே வருது. ஸோ த நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் 0. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ 0. இப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது பாத் லென்த். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் பார்த்து போயிருக்கோம் அந்த பாத் படி போகணும் இல்லையா. ஸோ அலாங் தி சர்க்கம்ஃபரன்ஸ்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா வி நோ தட் 2πr அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ தட் இஸ் 2πr. அதுக்கு முன்னாடி ஓலேருந்து பிக்கு த ரேடியஸ் இஸ் 1 மீட்டர் 1 கிலோமீட்டர். இந்த 1 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு ட்ராவல். அதுக்கப்புறம் இங்கேருந்து திஸ் பார்ட் again this and then here. மொத்தம் 1 2 3 4 பார்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால 2πr டிவைடட் பை 4 பார்ட்ஸ். போனதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அகைன் 1 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஸோ ஓலேருந்து Q அண்ட் தென் ஓலேருந்து P. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் இஸ் 1 மீட்டரு. இதோட டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 2πr டிவைடட் பை 4 பார்ட்ஸ். ஏன்னா சர்க்கிளை 4 பக்கமாக பிரிக்கும்போது 4 பார்ட்ஸ்னு வருது. ஸோ இது டிவைடட் பை 10. ஸோ வாட் இஸ் மீன் பை 10 அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 நிமிஷம். டிவைடட் பை 60ங்கிறது 10 நிமிஷம் டிவைடட் பை 60 அப்படின்னு போட்டிங்கன்னா செகண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ செகண்ட் கன்வர்ஷனுக்காக இதை ஹவர் கன்வர்ஷனுக்காக மாற்றுறோம். ஸோ 1/6 ஹவர் அப்படின்னு மாறும். ஒரு ஹவரில் 1/6 ஒரு பார்ட் 10 நிமிஷம். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ 1 + 2πr by 4 + 1 divided by 10/60 அப்படின்னு போடும்போது 21.4 km/h அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை இது வரைக்கும் கேட்டாங்கன்னா உங்களோட ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். 0 தான். பிகாஸ் 0ல் ஆரம்பித்து 0வுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்னா ஆல்வேஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0 and the average velocity is also 0 because displacement 0 divided by time 10 minutes நீ எது போட்டாலும் 0 by anything is 0 அப்படிங்கிறத you have to keep it in mind. Okay, another problem பார்த்தீங்கன்னா it's one of the practical அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு
இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம். A passenger arriving in a new town wishes to go from the station to a hotel located 10 km away on the straight road from station A. இந்த ஸ்டேஷன் ஏன்னா இங்கேருந்து ஹோட்டல் 10 கிலோமீட்டர், இட் இஸ் ஸ்ட்ரைட் வே, அது போட்டுடலாம். ஆனால் a dishonest cabman takes him along a circuitous path 23 km long and reaches the hotel in 28 minutes. இது யூஸ்வலாக நடக்கிறது தான். எந்த ஏரியான்னு நான் சொல்லக்கூடாது. ஒரு சில இடங்களெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் இறங்க பார்க்கும்போது நம்ம வேறு ஒரு இடத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுன்னு கேட்போம். பின்னாடி திரும்பி பார்த்தா இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம எங்கெங்கேயோ சுற்றி அப்படி இப்படி போய் அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்து நிற்பாங்க. அது நமக்கு பல இடத்துல நடந்திருக்கும். உங்களுக்கும் அது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, ரெண்டும் ஈக்குவலா அப்படிங்கிற கேள்வி கேட்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 எண்டிங் அட் this point A, this point is B அப்படின்னா difference B minus A 10 minus 0 which is equal to 10 in terms of எவ்வளோ டைம் டேக்கன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே 28 minutes. ஸோ 28 divided by 60 அப்படின்னு போட்டிங்கன்னா you will get 10 divided by 28 21 km/h பார்க்குறோம். அதுவே ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 23 km அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துலேருந்து 23 கிலோமீட்டர், அதாவது 13 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றிருக்காங்க. ஸோ 23 divided by 28 by 60 28 மினிட்டுங்கிறத ஹவராக கன்வெர்ட் பண்ணோம்னா 28 by 60 ஹவர் அப்படின்னு போடணும். ஸோ திஸ் இஸ் தி கன்வர்ஷன். இதை ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு கீப் தட் இன் மைண்ட். இதை கொண்டு வரும்போது we will get 50 km/h அப்படிங்கிறதுல பார்க்குறோம். கம்பேரிங் தி ஆன்சர்ஸ் both are not equal அப்படிங்கிறத we are proving. Okay. Another problem. A man can swim with a speed of 4 km/h in still water. How long does he take to cross the river 1 km wide if the river flows steadily at 3 km/h and make his strokes normal to the river current? How far down the river does he go when he reaches the other bank? ஸோ இப்போ வாட்டருங்கிறது இந்த பக்கம் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அந்த வாட்டரோட ஃப்ளோவோட வெலாசிட்டி 4 கிலோமீட்டருங்கிறத பார்க்குறோம். 4 km/h இல்லை. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி 3 km/h அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஃப்ளோக்கு எதிரால் நார்மல்ங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகி ஒருத்தர் போயிட்டுருக்காரு. இதில் போயிட்டுருக்கிற அவரோட மேனோட வெலாசிட்டி 4 km/h அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டைம் டு கிராஸ் தி ரிவர், அதோட டெப்த் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 km அப்படின்னு பார்த்துருக்கு. ஸோ டி இஸ் நத்திங் பட் யுவர் எஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அப்படிங்கிறத பார்க்குறோம். டிஸ்டன்ஸ் இஸ் 1 km. தி டைம் டேக்கன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். we have to find தி வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இதை எதை எடுக்கலாம்? ஸோ த வெலாசிட்டி ஆஃப் தி மேன். ஃபஸ்ட்டு நம்ம வெலாசிட்டி ஆஃப் தி மேன் தான் எடுக்கணும். ரிவரை இங்கே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இவரோட கன்சிடரேஷனுங்கிறது இந்த ஸ்ட்ரோக்ஸுக்கு ஹவு லாங் ஹீ மேக்ஸ். ஸோ ஹவு லாங் ஹீ மேக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கப்படுது. அதனால் வெலாசிட்டி ஆஃப் தி மேன் விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம்ங்கிறது 1/4. அப்போது 1/4ங்கிறது 15 நிமிஷங்கிறத பார்க்குறோம். ஆஃப்டர் தட் ஹவு ஃபார், எவ்வளோ தூரம் அந்த அதர் பேங்க்கில் இப்போ நீந்த ஆரம்பிக்கிறவர் எந்த இடத்துல போய் ரீச் ஆவார். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே போகிறவர் ஸ்ட்ரைட்டாக ரீச் ஆக முடியாது. ஸோ இந்த வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் ரிவர் இருக்கு இல்லையா, அதோட டிஸ்டர்பன்ஸ் தள்ளத்தான் செய்யும். அந்த 1 கிலோமீட்டர் கிடக்குறங்கிறது நூல் பிடித்தது போல் இங்கிருந்து இங்கே அவரால் செல்ல முடியாது. தியரிட்டிக்கலி இட் இஸ் பாசிபிள், ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். அதை தான் கேட்குறாங்க. ப்ராக்டிக்கலி எப்படி பாசிபிள்னா வித் சம் டிஸ்டன்ஸில் தான் என்ன ஆகும், இந்த ஏர் கரண்ட் இந்த வாட்டர் கரண்ட்டில் டிஸ்டர்ப் ஆகி கொஞ்சம் நகர்ந்து தான் போவார். அந்த நகர்ந்து போகிற டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? ஸோ விச் இஸ் நத்திங் பட் this is Vm, this is V. So this is nothing but your R, resultant. Resultant is always know that Vm square plus Vr square. Vm ங்கிறது 4, Vr ங்கிறது 3. டோட்டலாக டிஸ் பண்ணிங்கன்னா ஸோ 5 km/h அப்படிங்கிற ஸ்பீடில் போவார். 5 km/hங்கிற ஸ்பீடில் he will go அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதுக்கு ரிசல்டண்ட்டான ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 km/h அப்படிங்கிற ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் தான் he will move. அதுதான் அதோட ஃபைனல் எண்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, அடுத்ததாக டிஸ்டன்ஸ் ஹீ ரீச், எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவர் ரீச் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைமில் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இன்ட்டு டைம். வெலாசிட்டி ஆஃப் ரிவர் 3 × 1/4ன்னு போடும்போது 0.75, அதாவது 750 மீட்டர்ஸ் தான் இந்த 15 நிமிஷத்தில் அவரால் என்ன பண்ண முடியும், கிராஸ் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் அவரால் கிராஸ் பண்ண முடியும். இந்த வாட்டர் கரண்ட்டுங்கிற இடத்துல பார்க்கும்போது we will reach.
ஸோ இந்த அதர் பேங்க் ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்த மட்டும் அவரால் இவ்வளோ தான் ரீச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா இந்த வெலாசிட்டியை வச்சுக்கிட்டு இவரால் 750 மீட்டர் மட்டும்தான் கிராஸ் பண்ண முடியும். சின்ஸ் தேர் இஸ் நோ வாட்டர் கரண்ட், இது ஜீரோவாக இருக்கும் பட்சத்தில் இவரால் 15 மினிட்ஸில் கிராஸ் பண்ண முடியும். அதுதான் அந்த ப்ராப்ளத்தோட பியூட்டியே. 15 நிமிஷத்தில் இந்த ஸ்பீடில் அவரால் போயிட முடியும். ஆனால் ஆப்போசிட்டில் இங்கே 3 km/h வாட்டர் ஃப்ளோ போயிட்டுருக்குங்கும் போது இவரால் அந்த 15 நிமிஷத்தில் 750 மீட்டர் தான் கடக்க முடியும் அப்படிங்கிறது ப்ராப்ளம். ஸோ ஸ்டில் மோர். அப்போ நீங்கள் என்ன செஞ்சாகணும்னா வெலாசிட்டி இப்போ நம்ம ரிசல்டன்ட் 5ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ இங்கே 5ங்கிறத வச்சுட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் 1/Tன்னு போடும்போது 1/5 which is nothing but 20 minutes அப்படிங்கிறத இங்கே நம்ம கொண்டு வரோம். ஸோ 20 மினிட்ஸில் நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், he can cross அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக இதுலேருந்து டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? The next problem is a very simple one. The ceiling of a long hall is 25 meter high. What is the maximum horizontal distance that a ball can throw with a speed of 40 meter per second can go without hitting the ceiling of the hall? So maximum ஹாலுங்கிறது 25 மீட்டர் ஹைட் இருக்குது. இந்த 25 மீட்டர் ஹைட்டில் பாலை த்ரோ பண்ணும்போது இந்த ஹெச்மேக்ஸுங்கிறது எவ்வளோ தூரம் இருக்கும், அது எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு. மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு அவங்க அதை கேட்கல, அவங்க கேட்டிருக்கிறது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது தட் இஸ் யுவர் ரேஞ்சை தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஹைட் இங்கே கேட்கப்படவில்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கு. ஸோ ஹைட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா u² sin 2θ/2g which is equal to 25. பிகாஸ் த ரீச்சிங் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இதோட வால் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த வால் வரைக்கும் நம்ம ஹிட் பண்ணுறதா நம்ம பயன்படுத்திப்போம். அதே டிஸ்டன்ஸை நம்ம ஹைட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை 25ன்னு வைக்கும்போது sin² θ which is equal to 25 × 2g/u². யூவோட வேல்யூ 40. sin² θவை ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது இந்த 2வும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகுது. இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.31. இதோட மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கொண்டிங்கன்னா 0.31. இதை கொண்டு வரும்போது 0.55. θ equal to sin inverse of 0.5 which is nothing but 34. So the angle θ which is nothing but 34 degreeங்கிறது பார்க்குறோம். The value of horizontal range ஓட formula u² sin 2θ/2g. So 40² into sin into 2 into 34 divided by 9.8ன்னு போட்டிங்கன்னா the horizontal distance is 148. So this pointலேருந்து this point வரைக்கும் இருக்கக்கூடியது distance 148 மீட்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இட்ஸ் அ சிம்பிள் ப்ராப்ளம். பட் இந்த இடத்துல ஹைட் நம்ம கொடுக்கலையே, ஹெச்மேக்ஸ் நம்ம கொடுக்கலையே நம்ம யோசிச்சோம்னா யூ ஹேவ் டு டேக் தி ஹைட் அப்படிங்கிறத நம்ம சீலிங்கோட ஹைட்டையே டேரெக்டாக எடுக்கலாம். எடுத்து அதுலேருந்து கூட நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்கூப் தான் அது. யூ ஹேவ் டு ஃபாலோ தி கிவன் டேட்டா. எந்த மாதிரி கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸிக்யூட் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இட் வில் பி கிளியர் ஃபார் யூ. ஓகே, அடுத்த ப்ராப்ளம். A stone tied to the end of a string 80 cm long is whirled in a horizontal circle with a constant speed. Constant speed னு சொல்லிட்டா அப்போ நமக்கு என்ன கண்டிஷனுங்கிறத செக் பண்ணிக்கணும். If the stone makes 14 revolution in 25 seconds, what is the magnitude and direction of acceleration of the stone? இப்போது இந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ ஃபார் அ லீனியர் ஸ்டஃப் u is யூனிஃபார்ம் அப்படின் போது a is 0 அப்படிங்கிறத பார்க்குறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் அ சர்க்குலர் மோஷன், ஏன்னா இது சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது ஆக்சலரேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் இருக்குமான டிஃப்ரென்ஸும் அதான், லீனியர் அண்ட் தென் ஆங்குலர். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இந்த டாப்பிக்கை கரெக்டாக யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேடியஸ் இப்போ இது சுற்றிட்டுருக்கு, ஒரு சர்க்கிள்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு. இப்போ இதுலேருந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா ω² ஆருங்கிறது ஃபார்முலா. ரேடியஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க 80 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. பட் என்னங்கிறது ω = 2πn/60. we don't know the value of என்னங்கிறது கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14 revolution in 25 secondsனு கொடுத்துருக்காங்க. ஸோ 2π × 14/25. this 2π is nothing but டிகிரியில் இருக்கிறத ரேடியனாக மாற்றுறதுக்கான கன்வர்ஷன் தான் this 2π. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது 3.52 ரேடியன் பர் செகண்டு. ஸோ 3.52 ஸ்கொயர் பண்ணி இங்கே ரேடியஸ் ஆருங்கிறது 80 சென்டிமீட்டர். 1 centimeter equal to 10⁻⁻² மீட்டர். அப்போது 80 சென்டிமீட்டர் இஸ் நத்திங் பட் 80 × 10⁻⁻² மீட்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா a = 9.9 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கிது. இட்ஸ் எ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். பட் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், we are tuning up அப்படிங்கிறது பார்க்குறோம். சரிங்களா? Another problem.
An aircraft executes horizontal loop of radius 1 km with a speed of 900 km per hour. Compare the centripetal acceleration with acceleration due to gravity. Consider a circle or radius 1 km radius. அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது with the velocity of 900 km per hour. ஏன் இதை வந்து நான் வீணு போடணும்? Why don't we put omega? Omega is nothing but radian per second இருந்தால் அது angular velocity கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். Directly they are given 900 km per hour. கிலோமீட்டர் per hourங்கிறது it is nothing but meter per second தான் அவங்க கொடுத்துருக்காங்கங்கிறத we should understand. ஸோ அதன்படி விங்கிறது தான் கரெக்டு, ஒமேகான்னு போடக்கூடாது. ஸோ கிலோமீட்டர் per hour மீட்டர் per செகண்டாக மாற்றுறதுக்கு 1 கிலோமீட்டர் 1000 1 hour 60 minutes into 60 seconds கொண்டு வந்தோம்னா we will get 250 meter per second. After that, centripetal acceleration is nothing but AC which is equal to V square R. நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு ஒரு ஃபார்முலாவும் பார்த்தோம். ஆங்குலார் வெலாசிட்டின்னு வந்து ஒமேகா ஸ்கொயர் ஆர், லீனியர் வெலாசிட்டின்னு வந்துச்சுன்னா V ஸ்கொயர் பை ஆர், அவ்வளோதான். ஸோ விஏ ஸ்கொயர் பண்ணிட்டு டிவைட் பை ரேடியஸ், கிலோமீட்டர்னு இருக்குது, மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் 1000 மீட்டர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டிவிஷன் பண்ணும்போது centripetal acceleration is 62.5 meter per second square, but actual acceleration due to gravity is 9.8 இல்லையா? ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா we will get 6.3ங்கிற ரேஷியோ கிடைக்கும். ஸோ the centripetal acceleration is 6.3 times the value of acceleration due to gravity. கிராவிட்டியை விட 6 மடங்கு அதிகமான ஆக்சலரேஷனில் that plane is rotating in a circular area, circular loop அப்படிங்கிறத இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்குறோம். ஓகே, the next problem, an aircraft is flying at a height of 3400 meter above the ground. If the angle subtended at a ground observation point by a aircraft positions 10 seconds apart is 30 degrees, what is the speed of the aircraft? ஸோ இங்கேருந்து லான்ச் ஆகக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்டை 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இங்கே 30 டிகிரி வியூலேருந்து பார்க்கும்போது the maximum height is 3400 meter from the ground. ஸோ the horizontal distance will be what அப்படிங்கிறது கேள்வி. இப்போ இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் இட் இஸ் லீனியர், ஒன்ஸ் ஃபார் ஆல் இட் இஸ் ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல இந்த ஹரிசான்டல் ரேஞ்ச் ஆகும், இதை ஹெச்மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா யூவோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ அது நம்ம இருக்கும்போது நம்ம ஈஸி தான் இல்லையா? ஹெச்மேக்ஸ் ஈக்குவல் டு யூ நாட் சைன் டீட்டா ஸ்கொயர் டிவைட் பை 2g. அப்போ ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 டீட்டா டிவைட் பை g அப்படின்னு நம்ம போட்டு போயிடலாம். இங்கே அவங்க கேட்டிருக்கிறது லீனியரில் தான் கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராம் இஸ் லைக் திஸ். அப்போனா ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டைம்ங்கிறது 10 செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, பிகாஸ் இந்த இடத்துல டைம்ங்கிறது வந்துடுச்சு. ஸோ டைம்ங்கிறது 10 செகண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எக்ஸ், டிகிரி டீட்டா ஹெச். அப்போது டேன் இதை இட் இஸ் லைக் எ ட்ரையாங்கிள். டீட்டாக்கு பேரலாக இருக்கக்கூடியது அட்ஜசன்ட், ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறது ஆப்போசிட், இன்க்ளைன்டு பொசிஷனில் இருக்கிறது ஹைப்போட்டெனிஸ். அப்படிங்கிற பட்சத்தில் tan theta which is nothing but opposite by adjacent 3400 divided by x அப்படின்னு போடுறோம். ஸோ theta value is 30. அப்போ x is nothing but 3400 by tan 30 which is nothing but 5889 meters. So the speed is nothing but displacement by time taken. So the displacement divided by time taken which is equal to 588 meter per second அப்படிங்கிறது வருது. இந்த இடத்துல இட் இஸ் த்ரோன் வித் டிகிரிஸ் அப்படிங்கிறதும் நமக்கு இங்கே சொல்லப்பட்டுச்சு. ஒருவேளை இது ப்ரொஜெக்டைலாக இருக்குது, அப்போது ஹெச்மேக்ஸ் ஈக்குவல் டு 3400 அப்படின்னும், அல்லது இங்கே ரேஞ்ச் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, ஆர் அப்படிங்கிறது எவ்வளோங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டோம்னா என்ன வேல்யூ வருங்கிறத யூ கேன் டேக் அஸ் அ ஹோம் ஒர்க். கொடுக்கும்போது என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், அண்ட் தென் யூ நாட் அல்லது யூ இதோட வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஆர்டரில் போச்சுன்னா எப்படி உங்களால் சால்வ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஆல்சோ வி ஹேவ் டைம், டி இஸ் ஆல்சோ கிவன், டிஎஃபோட வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கும் பேஸ் பண்ணி நம்மளால் ஃபார்முலாஸ் கொண்டு வந்து இதுலேருந்து நம்மளால் வேல்யூஸ் எடுக்க முடியும். ஸோ அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஓகே, the next problem, a bullet fired at an angle of 30 degree with the horizontal hits the ground 3 km away. By adjusting the angle of projection, can one hope to hit the target 5 km away? Assume the muzzle speed to be fixed and neglect air resistance அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா ஆங்கிளை நம்ம மாற்றுறது மூலமாக நம்மளால் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கொண்டு வர முடியுமா? ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ரேஞ்சுங்கிறது 3 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் சம்மில் கொடுத்துருக்காங்க. ரேஞ்சு 3 கிலோமீட்டர், டீட்டா 30 டிகிரி.
இது 5 ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்துருவோம். ஸோ ஆர் இஸ் நத்திங் பட் யூ ஸ்கொயர் சைன் 2 theta பை ஜி. தீட்டா 13 போட்டோம்னா இங்கே 2 into 30 60. u ஸ்கொயர் சைன் 60 divided by 9.8 equal to 3. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டாங்க muffled speeds to be fixedன்னு சொல்லிட்டாங்க. you cannot change anything. கிராவிட்டியும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, which is equal to 3 by sin 60 2 by 2 root 3, which is less than 5 kilometers. it cannot hit the target at 5 kilometerங்கிறது சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி போகலாம். ஸோ நம்ம என்னோட 30 டிகிரிக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோமா, இப்போ 15 டிகிரிக்கு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் தீட்டா ஈக்குவல் டு 15, அதுக்கப்புறம் 30 பார்த்தாச்சு, அடுத்து 45. ஏன்னா 45க்கு மேலே நம்ம போக முடியாது, பிகாஸ் மோர் தென் 45ங்கிறது மேக்ஸிமம் ஹைட்டோ மேக்ஸிமம் ரேஞ்சோ போகாது. அதனால் வித்தின் தோஸ் டூ இந்த ரெண்டுக்குள்ளே நம்ம போடும்போது என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஆர் ஆல்சோ யூ கேன் ட்ரை அபவுட் 60 வரைக்கும் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆங்கிளில் ட்ரை பண்ணும்போது மோர் தென் 5 போகுதா, மோர் தென் 5 கிலோமீட்டர்ஸ் போகுதா அப்படிங்கிறத யூ கேன் என்ஷூர் அண்ட் டேக் திஸ் அஸ் அன் ஹோம்ஒர்க். இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதே ஆர்டரில் சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதுங்கிறத யூ கேன் கிவ் இட் இன் யுவர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, the next problem, a cyclist is riding with a speed 27 km per hour. As he approaches a circular turn on the road of the radius 80 meter, he applies brake and reduces the speed at the constant rate of 0.5 meter per second every second. So per second ங்கிறது இருக்கு, but every second. What is the magnitude and direction of the net acceleration of the cyclist on the circular turn? ஒரு சைக்கிள் நார்மல் டேர்னில் வந்துக்கிட்டு இருக்குது, ஸ்ட்ரைட்டாக போய் டக்குன்னு ஒரு டேர்ன் எடுக்குது. இந்த டேர்னுக்கு we have some angle, அந்த ஆங்கிள் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். நெட் ஆக்சலரேஷன், ஸோ நெட் ஆக்சலரேஷனுக்கு இஸ் நத்திங் பட் ரிசல்டன்ட் தான். ஸோ அப்போ என்ன செஞ்சாகணும்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுற முடியாது. அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். அது என்ன ஏடி ஸ்கொயர்னால் பிரேக்கோட ஆக்சலரேஷன் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன். ஏன்னா இந்த வண்டி போய்கிட்டே இருக்கும்போது ஹியர் அப்ளையிங் த பிரேக், இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆக்சலரேஷன் இஸ் கெட்டிங் லோ, அந்த ரிட்டார்டேஷன் சொல்லுவோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் இந்த ரேடியஸில் டேர்னு ஆகுது. டேர்ன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன், அந்த சென்ட்ரை நோக்கி, அதாவது இது ஒரு ரேடியஸாக கன்சிடர் பண்ணி அதோட மையத்தை நோக்கி என்ன ஆகும்னா வெஹிக்கிள் உள்நோக்கி போகும். ஸோ அப்போது 2 ஆக்சலரேஷன் இருக்கும். அந்த ரெண்டுத்தையுமே நம்ம என்ன செஞ்சாகணும் அப்படின்னா, ஸோ திஸ் ஒன் இஸ் கோயிங் ஹியர். அப்போ இதை கிராஃபாக அடித்தா கூட இட் வில் பி லைக் திஸ். அப்போ அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் போகிற ஆக்சிஸ் ஏடி, திஸ் ஒன் ஏசி, இது ரெண்டுத்தையுமே ஸ்கொயர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வேல்யூ ஆஃப் ஸ்பீட் இஸ் u 27 km/h, கிலோமீட்டர் 1000 ஆக்குறோம், ஹவரை 60 minutes into 60 செகண்ட்னு கொண்டு வந்தால் ஸ்பீட் இஸ் 7.5 m/s. ஸோ நெட் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். நமக்கு ஏற்கனவே இங்கே கொஸ்டினில் கொடுக்கப்பட்டிருக்கிறது 0.5 m/s எவ்ரி செகண்ட். அப்போது 0.5 m/s per second. அப்போது 0.5 m/s ஸ்கொயர் அப்படின்னு சம் கிடச்சிருச்சு. ஸோ சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் v ஸ்கொயர் பை ஆர். வியோட வேல்யூ 7.5 ஸ்கொயர் பண்ணுறோம், ஆறுங்கிறது ஆல்ரெடி 80 மீட்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ விச் மீன்ஸ் ஏசி விச் இஸ் நத்திங் பட் 0.7 m². ஸோ 0.5 ஸ்கொயர் பண்ணுறோம், 0.7 ஸ்கொயர் பண்ணுறோம், த ஆன்சர் இஸ் 0.86. டீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் டிவைட் பை டேன்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் அல்லது பிரேக் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். ஸோ 0.7 divided by 0.5, the theta value will be 55 degrees. ஸோ அது டேர்ன் ஆகக்கூடிய அந்த டிகிரிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 55 டிகிரியில் டேர்ன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் டேன்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். சென்டரை நோக்கி போகக்கூடிய திஸ் ஒன் இஸ் யுவர் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன். ஸோ இது ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ரிசல்டன்ட் தான் இது ரெண்டுத்தோட ஸ்கொயர். ஆக்சலரேஷன் டேன்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனோட ஸ்கொயர் ப்ளஸ் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷனோட ஸ்கொயர். இதுலேருந்து we are finding the direction and magnitude. So magnitude is nothing but total acceleration, direction is nothing but your theta அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அண்ட் தென் இந்த பார்ட் இதோட எண்ட் ஆகுது. ஸோ நம்ம சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எம்சிக்யூஸ் இருக்கும். அடுத்தடுத்து எம்சிக்யூஸ் நம்ம சால்வ் பண்ணும்போதும் நம்மளால் ஆல்மோஸ்ட் நம்மளால் கொண்டு எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியலைனாலும் some of the major parts of the MCQs will be solved. இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் எப்படிலாம் MCQ சால்வ் பண்ணுமோ அதே மாதிரியே பண்ணுறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். as usual we have our enquiry form in the description. Please look out the enquiry form in the description and post your queries
and book for any demo session or one-to-one interaction நீங்கள் புக் பண்ணுறதுக்கு அந்த என்கொயரி ஃபார்மை நீங்கள் பயன்படுத்திக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். So as usual, like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.